2K கிட்ஸோ 90s கிட்ஸோ 80s கிட்ஸோ துள்ளாத மனமும் துள்ளும் இந்த படத்துக்கு ரசிகர்கள் இல்லாத ஜெனரேஷனே இல்லை. படத்தோட பாட்டு, கதை, விஜயோட பர்ஃபார்மன்ஸ், எமோஷன் காட்சிகள் அப்படி இப்படின்னு எல்லாத்துலேயுமே டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ்னால் அது இந்த துள்ளாத மனமும் துள்ளும் தான். சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு கெரியரோட பீக் ஸ்டார்டிங்காக இந்த படம் அமைஞ்சிருக்கும். இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்குள்ள கதாநாயகர்களுக்கும் ரொம்பவே இஷ்டமான ஒன்றா இருக்குது. அப்படி தான் கார்த்தி அவர்கள் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விஜய் சார் படங்களில் துள்ளாத மனமும் துள்ளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்கக்கூடிய சாங்ஸ், சீன்ஸ், லவ் எல்லாமே என்டர்டெய்னிங்காக இருக்கும். இப்போவும் அப்படி ஒரு படத்தை எடுத்தால் அதை ரசித்து பார்க்குறதுக்கான ஆடியன்ஸ் இன்னமும் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு தான் எந்த ஒரு இயக்குனரும் தயாராக இப்போ இல்லை. இவரோட இந்த பேச்சை கேட்டுட்டு ஏதாவது ஒரு இயக்குனர் துள்ளாத மனமும் துள்ளும் அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரியே அதே ஜேனரில் ஒரு படம் எடுப்பார், அதை கார்த்தியே நடித்து கொடுப்பார் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி துள்ளாத மனமும் துள்ளும் மாதிரி கார்த்தியோட ஒரு படம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய எதிர்பார்ப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஆர்வம் ரசிகர்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகவே காணப்படுது. துள்ளாத மனமும் துள்ளும் படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.